ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதார மையத்துலேருந்து உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் எஜுகேர் ஃபார் பிஹேவியர் தெரப்பின்னு கொடுத்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் டிகிரி, அதாவது அதாவது யூஜியும் பண்ணலாம், பிஜியும் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 23,000 கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து டிகிரி படிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா 23,000, அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு 23,000, சோஷியல் ஒர்க்கருக்கு 23,800 கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே ஓகேன்னு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தமிழ் தெரிஞ்சிருக்கணுன்ற சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வருமானம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,500 சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுன்னு இருக்காங்க. எழுத படிக்க தமிழ் தெரிஞ்சால் போதுன்னு இருக்கிறாங்க. 13,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. 35 வயசு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே ஓகேன்னு இருக்காங்க. தமிழ் எழுத படி தெரிஞ்சால் போதுன்னு இருக்காங்க. 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு மேலே இருக்கணும். சானிட்டரி ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே போதுன்னு இருக்காங்க. தமிழ் எழுத படி தெரிஞ்சுன்னு இருக்காங்க. 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 35 வயசு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 8வது படிச்சிருந்தாலே ஓகேன்னு இருக்காங்க. தமிழ் எழுத படி தெரிஞ்சால் ஓகேன்னு இருக்காங்க. 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 35 வயசு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீப்பர் கொடுத்துருக்காங்க. 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படி தெரியணும். 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 35 வயசு மேலே சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் குரூப் 2 கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா NHM நேஷ்னல் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா HSCR வித்து DMLT படிச்சிருந்தால் ஓகேன்னு இருக்காங்க. அது வந்து 13,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேன் டிரைவர் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ், அதாவது 10வது பாஸ் பண்ணால் போதும். டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிமானிக் செக்யூரிட்டி 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே ஓகே தான். தமிழ் எழுத படி தெரிஞ்சால் ஓகே. 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 50 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட்கான டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் இருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,000 சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 12வது படிச்சிருக்கணும். அதேமாதிரி டிஃபார்ம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் 5,000 கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங், அது DGNMனு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருந்தால் ஓகேன்னு இருக்காங்க. அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரப்பிட்டிக் அசிஸ்டன்ட் மேல் கொடுத்துருக்காங்க. வந்து டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. சித்தாவில் கொடுத்துருக்காங்க. தெரப்பேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தாலும் ஓகேங்க. சித்தா டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா டிஃபார்மோ இல்லை இன்டெகிரேட் ஃபார்மசி கோர்ஸோ முடிச்சிருந்தீங்க ஓகே தான். இல்லை ஹோமியோபதி இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 700 பெர் டே, அதாவது கூலி வேலையுமே கொடுத்துருக்காங்க. 750 பெர் டே, ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 750 மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசியாக இருந்தால் 18 முதல் 32 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசியாக இருந்தால் 18 முதல் 34 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. SC STயாக இருந்தால் 18 முதல் 37 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. வித்தின் டிஸ்ட்ரிக் ஒன்லையும் கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டது. இதை மாற்றி அமைக்கவோ ரத்து செய்யவோ கீழே கையொப்பமிட்டதற்கு அதிகாரம் ஒன்றும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இது வந்து டெம்பரரி ஒர்க்கு தான், உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது. விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. உறுப்பினர் செயலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகம் கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய எல்லாமே வச்சுட்டு போஸ்ட்டில் அனுப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் நேரிலோ விரைவு தபால் மின்னஞ்சல் மூலமோ வரவேற்கப்படுங்க.
விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பதிவிறக்கம் செஞ்சதை வந்து நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பலாம், இல்லை விரைவு போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம், இல்லை மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமெயில் ஐடி dpHkkr@nic.in கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் அனுப்பலாம். இது வந்து கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 6/2/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு சேர்ற மாதிரி அனுப்பி விடணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து அதை அப்ளிகேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் விருப்பமோ தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.